विठल विठल पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा. பக்திக்கு மனசோட வேலை சரி. புத்தி கிளம்பினதுன்னா பக்தி போயிடும். அப்புறம் விசாரம், புத்தி இருந்தால் விசாரம் வந்துடும். விசாரம் வந்துடுதுன்னா பக்தி லூஸ் ஆகிடும், பலகீனமாக போயிடும். அதனால கண்மூடித்தனமாக நம்பணும். அங்கே போய் இருக்குமா இருக்காதான்னு விசாரம் பண்ணினா பக்தி ஓடியே போயிடும். விசாரமே கூடாது பக்தியில். ஒரு காலம் தப்பாக எதுவுமே ஆகாது. இப்படி கண்மூடித்தனமாக அதை நம்ப முடியுமா? மூட பழக்க வழக்கங்கள் நாஸ்திகன் மாதிரி பேசக்கூடாது. அவனுக்கு வேறு வேலை இல்லை, இதை பற்றி பேசுகிறான். நமக்கு அப்படி இல்லை. நமக்கு இது அசட்டுத்தனமாக நம்பினா போகிறோம். நம்பினா என்ன பலனா? நம்பினோர் கெடுவதில்லை, நான்மறைகள் தீர்வு. நீ இப்படி நம்பினா இப்படி தான், இப்படி தான் பக்தின்னு நம்பினா இப்படி தான் அதுக்கு பலனும். இப்படி ஒரு பக்தி இருக்கே, இது இப்படி வந்துடுத்துன்னா இதை தான் சொல்கிறார் உத்தவர். அஹோ யூயம்ஸ்ம பூர்ணார்த்தா. இது மாதிரி ஒரு பக்தி முனீனாமபி துர்லபான்னு சொல்ல போகிறார் பின்னாடி. பிரமரகீதம் முடிஞ்சு இந்த உத்தவர் முனீனாமபி துர்லபம், யோகிகளுக்கு கூட இந்த பக்தி துர்லபம். அது உங்களுக்கு வாசுதேவே பகவதி ஆசாமித்யர்ப்பிதம் மனகா. இப்படி கிருஷ்ணன்ட்டு உங்களுக்கு மனசு வந்துடுதே, இது எதால் கிடைக்கும்? எதாலையும் கிடைக்காது. இப்படி ஒரு பக்தி எதை பண்ணினாலும் கிடைக்காது. உங்களுக்கு வந்துடுதே, நீங்கள் பூர்ணார்த்தர்கள். அதனால இருட்டை கட்டிண்டு முத்தம் கொடுத்தான்னா அவளுக்கு தெரியாதா என்ன இருட்டு வேற கிருஷ்ணன் வேறேன்னு? அது தேவையில்லை. இந்த சம்பந்தமே போகிறோம் அவளை பொறுத்தவரை. இந்த சம்பந்தமே கிருஷ்ண சம்பந்தம் போகிறவள். சிலிஷ்யதி. நம்ம ஹரி ஒரு விஷயம் சொல்லுவார். வெங்குட்டு மாமான்னு இந்த சங்கத்தில், அரணா சங்கத்தில் ஒரு பெரிய மகாத்மா இருந்தார். அவரும் நம்ம அண்ணாவை இந்த பக்தி மார்க்கத்தில் இப்படி திருப்பி அழிச்சுன்னு வந்ததே அவர் தான். மயிலாப்பூர் அந்த வீதியில் வரும்பொழுது ஒரு பஸ்ஸில் ஒருத்தர் உட்காந்துருக்கார். பஸ்ஸு கிளம்பிடுதோம். இந்த வெங்குட்டு மாமா என்ன பண்ணார், இடுப்பில் வேஷ்டியை கட்டின்ட்டு பஸ்ஸில் ஒருத்தர் உட்காந்துருக்கார். அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டார். பஸ்ஸு கிளம்பிடுத்தோம், ரோடில் நமஸ்காரம் பண்ணுறார். அவர் ரோட்டில் நமஸ்காரம் பண்ணுறாருன்னு அண்ணாவும் நமஸ்காரம் பண்ணார். அப்புறம் கேட்டாரா, நமஸ்காரம் பண்ணேன் யாருக்குன்னு? நேற்றுக்கு பஜனைக்கு போனோமே, அங்கே பஜனைக்கு வந்த பாகவதர் மாதிரி இவர் இருந்தார்னார். இந்த சரணத்துக்கு உங்களுக்கு புரிய வைக்கணும்னா இதை தான் நான் சொல்லணும். அந்த பாகவதர் இல்லை அவர், அந்த கிருஷ்ணன் இல்லை. இந்த இருட்டு கிருஷ்ணன் மாதிரி இருக்குது. அப்போ கிருஷ்ணனுக்கு என்ன கொடுக்குறாரோ அந்த கௌரவத்தை இதுக்கு கொடுக்குறார் ராதா. பவதி ஸ்லிஷ்யதி சும்பதி ஜலதர கல்பம் ஹரிரி உபகத இதி பவதி விளம்பினி விகலித விலபதி ரோலி இப்படியே ஒவ்வொரு நிலையாக ராதையை பற்றி சொல்லிட்டு வரும்பொழுது அடுத்தது சொல்கிறா, நீயோ வரல. பவதி விளம்பினி, நீ வருவேன்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கா. ஆனால் நீ வரமாட்டேங்கிறது ரொம்ப நேரமாகுது. ஆனால் நீ வருவேன்னு நினச்சிண்டு இருக்கிற இடத்தெல்லாம் சித்தம் பண்ணி உட்கார்றதுக்கு இடம், ஆகாரம் பண்ணுறதுக்கு இடம், சேனம் பண்ணுறதுக்கு இடம்னு வாசக சஜ்ஜா, வசிக்கிற இடத்த சித்தம் பண்ணி உனக்கா இவ்வளோ தயார் பண்ணி வச்சுருக்கா. நீயோ வரலேன்னு உடனே என்ன பண்ணா தெரியுமோ, வெக்கத்தை விட்டு விகலித விளம்பினி விகலித லஜ்ஜா, வெக்கத்தை விட்டு விலபதி புலம்பரா, வாச ரோதிதி ஓன்னு அழறா. நீ வரலேன்னு உடனே அழறா, புலம்பரா, வெக்கத்தை விட்டு கத்துறான், வெக்கத்தை விட்டு பண்ணுறான்னு. ஏன் வெக்கம்னு சொல்கிறான்னா, விசர்ஜலஜாம் யோதீதே மன்னாமானி நிரந்தரம்.
பகவத் பிராப்திக்கு எதிடா இடைஞ்செல்லாம் முதல் இடைஞ்சலே வெட்கந்தான் இடம். துர்த்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்யகர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம் ரூபம் திருஜாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் त्वयि अच्युता आविशति चित्तम अपत्रपम में. ருக்மிணி தேவி லெட்டர் எழுதுறா, கிருஷ்ணா நான் இன்னும் உன்னை கண்ணால் பார்த்ததில்லை, உன்னை இன்னும் கண்ணால் பார்த்ததில்லை, ஆனால் நிறையா கேட்டிருக்கேன். ஸ்ருத்வா குணான்னு, உன்னுடைய குணங்களை நிறையா கேட்டிருக்கேன். அது என்ன பண்ணுறது தெரியுமோ, காது வழியாக உள்ளே போய் எவ்வளவு துக்கங்கள் இருந்தாலும் அத்தனையும் போக்கிவிடுறது. ஹரதோங்கதாபம், இது ரூபம், இது குணம். உன்னோட ரூபமோ ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம், உன்னுடைய உருவமோ அந்த ரூபமோ ஜென்ம சாபல்யத்தை கொடுக்கக்கூடியது, அகிலார்த்த லாபம். அப்பேற்பட்ட உங்கிட்ட துவயி அச்சுதா, ஏ அச்சுதா உங்கிட்ட என்னுடைய மனசு வந்துடுத்தோ, வச்சுட்டேன் மனசை. எப்பேற்பட்ட மனசை என்ன, அபத்ரபம்மே, வெக்கத்தை விட்டு, திரப்பான்னா வெக்கம், வெட்கத்தை விட்டு லெட்டரை எழுதிவிட்டேன். அபத்ரபம்மே. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பொண்ணு லெட்டரை எழுதலாமான்னு நீ கேட்கலாம். இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு இப்படி லெட்டரை எழுதுறாளேன்னு நீ என்ன தப்பாக நினச்சுன்றாத. இது மாதிரி லெட்டர் நிறையா பேருக்கு போகணும்னு நினச்சுன்றாத. ஒன்ன மாதிரி வேற யார் இருக்கா? கத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யாவயோ. உனக்கு டூப்ளிகேட் இருந்தால் தானே இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, வேற யாருக்கு போகாது. இப்படி வெக்கத்தை விட்டு நான் எழுதினதுக்கு காரணம் என்ன தெரியுமோ, நான் காரணம் இல்லை, நீயே இப்படி இருக்க, நீ அப்படி இருக்கிறதுனால தான் நான் எழுதுறேன். உன்னை யார் தான் விரும்ப மாட்டா? நான் வெக்கத்தை விட்டு எழுதினதில் என்ன தப்பு? ஏன் வெக்கத்தை விட்டு எழுதினேன் தெரியுமோனோ, எனக்கு எங்கள் ஆத்துக்கு பஜனைக்கு வர பாகவதாலாம் சொல்லி கொடுத்துருக்கா. என்ன சொல்லி கொடுத்துருக்கான்னு, அம்மா நீ எதை பண்ணினாலும் பகவான் வரமாட்டாண்டி, நீ பகவன் நாமம் சொல்லணும், நாமம் சொல்லும்போது வெறும்னு சொன்னாலும் வரமாட்டா, என்ன பண்ணினா வருவான் தெரியுமோ, விசிர்ஜலஜாம் யோதீதே மன்னாமானின்னு. வெட்கத்தை விட்டு என் நாமத்தை யார் சொல்கிறாளோ அவளை எங்கிட்ட அழைச்சிப்பேன்னு சொல்லியிருக்கான் பகவான். குலகோட்டி சமாயுக்தகா லபதே மாமகம் பதம்னு. அதனால எங்கள் ஆத்துக்கு வர பாகவதாள் முழுக்க வெக்கத்தை விட்டு பகவன் நாமம் சொன்னா பகவான் அழைச்சிப்பான், பகவான் அழைச்சிப்பான்னு சொல்லியிருக்கார். அதனால நீ என்னை அழைச்சிக்கணும்னா, நான் உங்ககிட்ட வரணும்னா, அதுக்கு முதல் சாதனமே வெக்கத்தை விடுறதுங்கிறத நான் தெரிஞ்சுன்றதுனால தான் வெக்கத்தை விட்டு உனக்கு லெட்டர் எழுதுறேன். அபத்ரபம்மே. வெக்கத்தை விட்டு ஹோன்னு கதறாளாம். விகலீத லஜ்ஜா விலபதி, புலம்புறாளாம். ரோதிதி இதி கோப்ய பிரகாயந்த்யா பிரலபந்த்யஸ்ச சித்ரதா ருருதுஹு சுஸ்வரம். இது எல்லாமே பக்தியோட படி. இப்படி கோபிகா இதை முடிச்ச உடனே எப்படி சொல்றான் பகவான், இதி கோப்ய பிரகாயந்த்ய. சுகாச்சாரியார் சொல்றார், இப்படி எல்லாம் கோபிகைகள் கானம் பண்ணினா. பரீட்சித் ராஜா கேட்கிறான், இவ்வளவு அழுகையில் எப்படி கானம் வரும்னு கேட்டான். அழும்போது சங்கீதமாக வரும், துக்கத்தை அனுபவிக்கும் போது சங்கீதம் வருமா என்ன? வராது. இப்படி சொல்கிறேன், அப்பா நான் தவறுதலாக சொல்லிவிட்டேன். பிரகாயந்தியா அப்படி இல்லை, பிரலபந்தியகா, புலம்பினாடாங்க. இப்போ புலம்பலெல்லாம் நீங்கள் மெனக்கட்டி எழுதுவேலான்னா, புலம்பல்னு சொன்னது கூட தப்புடா. ருருதுகு அழுதாடான்னா, அழுகையெல்லாம் எழுதுவாளான்னா. சுஸ்வரம் ருருதுகு, சுஸ்வரமாக அழுதாடான்னா. இது எதை காமிக்கிறதுன்னா, இது பிரகாயந்தியா பிரலபந்தியா ருருதுகு, இதான் படியாம். முதல்ல எப்படிலாம் இருக்கணும்னா, அங்கங்கே சுற்றின்னு இருக்கிறவா பஜனைக்கு வருவா, பஜனைக்கு வர ஆரம்பித்த உடனே எப்படி தோணும், வாங்கி வாங்கி பாடுவா. அப்புறம் தானும் பாடணுங்கிற எண்ணம் வரும். பாட ஆரம்பித்த உடனே தாளம் போட்டால் பாட்டு நடுத்திடும், பாட்டு நின்றுடும். பாட ஆரம்பித்தா தாளம் போட வராது. அப்புறம் சாகித்யம் நெற்று பண்ணணும். இது மாதிரி நிறையா கவலை இருக்குது. தாளத்துக்கு பாடணும், ஸ்ருதிக்கு பாடணும். இது மாதிரி நிறையா கவலைகள் இருக்க 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 மனசு கீர்த்தனத்தில் லயிக்காது. கொஞ்ச நாள் பாடினோடனே என்னாகும், இதெல்லாம் செட் ஆகிடுறதுல, மைண்டில் செட் ஆகிடுறது, லயம் ஸ்ருதியெல்லாம் செட் ஆன உடனே அப்போ இந்த கவலை நீங்கின உடனே சாகித்யத்தை நெற்று பண்ணணும். அதுவும் நெற்றுவாயிடுதுன்னா அதுக்கப்புறம்தான் மனசு அது என்ன அர்த்தம்னே பார்க்க போகும்.
அப்படி போகணும், இது ரொம்ப நன்னா இருக்கு, இந்த வர்ணனை நன்னா இருக்கு இப்படின்னு கொஞ்சம் தோணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நன்னா பாட ஆரம்பிச்சிருவா. நல்லா பாட ஆரம்பித்த உடனே அனுசந்தானம் பண்ணிட்டு பகவத் குணத்தை அனுசந்தானம் பண்ணி நினச்சிண்டு பகவானை நினச்சிண்டு இப்படி பாட ஆரம்பித்து அப்புறம் என்ன ஆகும்னார் பிரகாயம் தியாக பிரகர்ஷேன சாதாரணமாக பாடுவா, அப்புறம் உத்கிருஷ்டமாக பாடுவா. உத்கிருஷ்டம்னா என்ன, 2 கட்டையில் பாடணுமோ 3 கட்டையில் கத்துவான்னு அர்த்தம் இல்லை. அது என்ன ஆகும், பக்தியினுடைய வளர்ச்சி. கானம் என்ன பண்ணும், அடுத்த நிலையை அடையும். அது என்ன அனுபவத்தில் கொண்டு விடும். பாடின்னு இருக்கிற விஷயத்தை அனுபவிக்க தோணும். அவள் ஒவ்வொரு விஷயமும் பாடும்பொழுது மனசுக்கு ஒரு பிக்சர் வரணும். மனசுக்கு ஒரு விஷயம் பாடினா பாடுற விஷயம் மனசுக்கு வந்துட்டே இருக்கணும். இப்படி வந்தால் பிரகாயம் தியாகா அப்படி வர ஆரம்பித்த உடனே ஆசை வந்துடும். ஆசை வந்து இங்கே பாட்டு நின்று போய்டும். அப்புறம் பாட்டு நின்று போய் அப்புறம் என்னாகும், விட்சேகம் புலம்ப ஆரம்பிச்சிடுவா. நான் எப்போ பார்ப்பேன்னு வரவா போகிறவாட்டெல்லாம் புலம்புறது, அதிகாரிகள்கிட்டெல்லாம் புலம்புறது. இப்படி பிரலபந்தியாக இந்த புலம்பி கடைசியில் என்ன ஆகும்னா யாரையும் பிடிக்காமல் போய் தனியாக உட்காந்துண்டு ருருதுஹூ வரலேன்னு உடனே அழ ஆரம்பித்து அது நன்கு கண்களில் தாரதாரியாக கண்ணீர் வந்துடுத்துன்னா தாசாமாவிரபூத் அப்புறம் பகவான் அப்படியே குதிச்சிருவனா பட்டு. இதான படி. இந்த கோபிகா கீதத்தில் சொன்ன படியை தான் இங்கே சொல்கிறார். விலபதி ரோதிதி வாசக ஜய நாதா தேவ கவேரிதும் உதிதும் ரசிக ஜனோ தருதாமதி முதிதும் ஜெயதேவ சுவாமிகள் இந்த அஷ்டபதி பண்ணி முத்திரை வைக்கிறார். இது ரசிக்க பக்த கிருஷ்ண ரசிகாளுக்கு கிருஷ்ண பக்தாளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதிமுதிதம் தனுதாம் அதிமுதிதம். இந்த பிரேமரசம் கிருஷ்ண பக்தாளுக்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும்னு நாத நாத ஜெகநாத நாத நாத பிராணநாத 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 பிராணநாத ஜெகநாத 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 பிராணநாத நாத நாத ஜெகநாத நாத நாத பிராணநாத நாத நாத ஜெகநாத ராதே श्याम राधे 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 राधे श्याम 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 राधे राधे श्याम 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 राधे श्याम
वृंदावन विहारी लाल की जय। जय राधा रानी की जय। वृंदावन धाम की जय। साक्षात् मदन कोटि सौंदर्य रस पेट्यूं। 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 विक्षेपं कदा गोपालमूर्तिं। मृगमदललित तिलकय विलसत् विशाल पालम्। मृगमदललित तिलकय विलसत् विशाल पालम्। सकल गुण संपत्त्या सहितं अनन्तलीलं। सकल गुण संपत्त्या सहितं अनन्तलीलं। विखेगं कदा गोपालमूर्तिं। विखेगं कदा। वेणीमूले विरचित घनश्याम पिञ्चावचूडकाय विद्युल्लेखावलयित इव स्निग्ध पीताम्बरेण माम् आलिङ्गने मरकत मणिस्तम्भगम्भीरबाहुः स्वप्ने दृष्टगाय तरुण तुलसीभूषणगाय नीलमेघगाय वृन्दावन विहारं बद्ध मयूरवर्गं। वृन्दावन विहारं बद्ध मयूरवर्गं। नन्दनम् अखिल आनन्दकर विग्रहं। अखिल आनन्दकर विग्रहं। विग्रहं कदा गोपालमूर्तिं। विग्रहं कदा। काल मेघ शरीरं कलित विद्युद्वसनं। काल मेघ शरीरं कलित विद्युद्वसनं। केळि कलाकुतुक किञ्चित् कुञ्चिताधरं। केळि कलाकुतुक किञ्चित्